சொல்லும்போது, நான் எப்படி வந்தேன்னா உள்ள வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் பேக்கேஜோட நான் உள்ள வரேன். பிகாஸ் வந்து எனக்கு ஒரு 7 வருஷத்த ஒரு கேப் இருந்தது. அதனால வந்து எனக்கு நான் எப்படி ஸ்க்ரீன்ல இருக்க போறேன், நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்றதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நான் என் குழந்தைங்கள மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்கள விட்டுட்டு நான் வர்றதுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய எமோஷனல் பேக்கேஜா இருந்தது. அந்த பேக்கேஜ தூக்கிட்டு தான் நான் வந்து இந்த கேட்ட தொறந்து பிரஜினோட கைய பிடிச்சு நான் உள்ள வரேன். ஆனா பிரஜினுக்காக தான் நான் உள்ள என்ட்ரி ஆகுறது. அவரோட நிழல்ல நிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் வந்து ஒவ்வொரு ஜேர்னி எனக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. நான் முதல்ல இங்க பார்த்தது என்னோட ஒரு க்ளோசஸ்ட் பர்சனா நான் பார்த்திருந்தது திவ்யாவ. திவ்யா வந்து ஒரு ஏமாற்றத்தை எனக்கு கொடுக்கும்போது என்ன அவங்களோட கேமுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்றது ஒரு வீக்கெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து அது மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி இதுக்கு மேல வந்து நான் வந்து இதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு கேப் நான் எடுத்துட்டு அதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து மாறி நான் வந்து என்னோட கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் டாஸ்க் நான் பண்ணும்போது என்னோட மனசு கஷ்டம் எவ்வளவு பாரத்துல நான் பண்ணேன்னா என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு வந்து நான் அந்த டாஸ்க் பண்ணும்போது டாஸ்க்கை மட்டும் தான் நான் யோசிச்சேன். கேமரா தான் நான் எதுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு மனசுல இருந்தது. அதை நான் யோசிச்சது இந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் அந்த டாஸ்க்கை வந்து சூப்பரா முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல. என்ன ஜெயில போட்டதோ மற்ற எந்த விஷயங்களும் எனக்கு அஃபெக்ட் ஆகாம நான் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போன ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து வீக்கெண்ட்ல வந்து பிரச்சனை வந்து திட்டு வாங்கும்போது அது வைஃப் வந்து நான் எப்படி எடுக்க முடியும், அதால என்னால தாங்கவே முடியல. ஆனா ஒரு வாரத்துல வந்து அவர் வந்து கேமி கூட வெளியில போயிட்டு திருப்பி வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இடத்துல நான் வந்து உடஞ்சு கீழே விழுந்துட்டேன். இதுக்கு மேல என்னால எழுந்துக்க முடியாதுன்னு நினைக்கும் போது அவர் திருப்பி வராரு. திரும்பவும் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலயும் நான் வந்து என் குழந்தைங்களை நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கூடவே நான் வந்து பிரச்சனை சப்போர்ட் பண்ணணும்னு இருந்தேன். எல்லா கேமும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னென்ன நான் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.